ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில இந்தியனுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா நம்ப முடியாத செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த போட்டியில 2வது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. ஆஸ்திரேலிய அணி 234 ரன்களுக்கு ஆல் அவுட்டுமே ஆனாங்க. முன்னாடி முதல் இன்னிங்ஸ்கள்ல அவர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு. இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்துல மட்டுமே அவர் இதுவரைக்கும் 24 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இதன் பவுலிங் சராசரி 14.66 மட்டுமே, ஸ்ட்ரைக் ரேட் 32.7 ஆகும். இது மட்டும் இல்லாம 2024ஆம் ஆண்டுல பும்ரா 13 போட்டிகளை விளையாடி 71 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இதன் சராசரி 14.92 ஆகும். ஸ்ட்ரைக் ரேட் 30.1 ஆகும். இதுவரைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரே ஆண்டுல ஒரே பந்து வீச்சாளரால 50க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை 107 முறை வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுல பும்ராவுடைய இந்த செயல்பாடு உச்சத்துல இருக்கு. இந்த ஆண்டு அவர் 71 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்க நிலையில அவருடைய பவுலிங் சராசரியான 14.92 என்பது 3வது சிறந்த சராசரியாக இருக்கு. அதே போல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 30.1 அப்படின்றது 2வது மிகச்சிறந்த ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கு. அந்த வகையில 2024ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகள்ல சிறப்பாக செயல்பட்ட பந்து வீச்சாளர் பும்ரா மட்டுமே. மேலும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர்ல மட்டுமே பும்ரா 30 விக்கெட்டுகளை மேல வீழ்த்திருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கும் பந்து வீச்சாளர்கள் 17 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்திருக்க நிலையில பும்ரா மாபெரும் சாதனையை படைச்சிருக்காரு. தொடர்ந்து பும்ரா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதால ரோஹித்திற்கு பதிலாக அடுத்து பும்ரா அவர்கள் தான் கேப்டன் அப்படின்றது உறுதிமையாக இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.